உடல்ல வரக்கூடிய ஒரு நோய்க்கும் காரணம் நம்ம உணவு முறை, நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம தூங்குற நேரம். இதுனா நம்ம மனசு தாங்க. நம்ம மனசு நம்ம உடம்பை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, மனசுல ஏற்படக்கூடிய கோபம், துக்கம், கவலை, கொழுப்பு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. கொழுப்பு எங்க இருக்குன்னு எல்லாம் மனசுலயும் இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் வாழ்க வளமுடன். நம்ம உடல்ல வரக்கூடிய ஒரு நோய்க்கும் காரணம் நம்ம உணவு முறை, நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம தூங்குற நேரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது எதுனா நம்ம மனசு தாங்க. நம்ம மனசு நம்ம உடம்பை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, அந்த மனசு தான் மனசில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், மனசுல ஏற்படக்கூடிய கோபம், துக்கம், கவலை, கொழுப்பு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. கொழுப்பு எங்க இருக்குன்னு எல்லாம் மனசுலயும் இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் சொன்னேன் நான். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மனசுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வலிகளுக்கும், சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும், சின்ன சின்ன சோகத்துக்குமே உடம்பு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேரால இதை ஒத்துக்க முடியாது. சிலரால ஆமா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்த்துருவோம், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, நேராக நின்று உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நான் ஸ்வீட் பிடிக்காது, ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க. ஜஸ்ட் இப்போ கற்பனை தான் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ நேராக நின்று உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே இமேஜின் பண்ணணும், நீங்கள் கற்பனை பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் 2 குலோப் ஜாமுன், கொஞ்சம் ஜீரா போடுறாங்க, ஒரு சில்வர் ஸ்பூன் வைக்கிறாங்க. உங்களுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்காதுன்னு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்வீட்டோட ஒரு கண்ணாடி பவுலில் ஸ்வீட் வைக்கிறாங்க, ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சுருக்காங்க, உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்வீட் லைட்டாக வார்மாக இருக்குது. நீங்கள் ரைட் ஹேண்டில் வாங்குறீங்க, அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றுறீங்க. லெஃப்ட் ஹேண்டில் அந்த பவுலை, கண்ணாடி பவுலை பிடிச்சிக்கிட்டு அந்த சில்வர் ஸ்பூனை எடுத்து அந்த ஸ்வீட்டை மெதுவாக கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அப்படியே மெதுவாக கொண்டு போய் வாய்க்குள்ளே வைக்கிறீங்க. மெதுவாக வாய்க்குள்ளே வச்சு அந்த ஸ்வீட் உங்கள் நாக்கில் பட்டோன்னு ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் அப்படியே அனுபவிக்கிறீங்க. செம்மையாக இருக்குப்பா இந்த டேஸ்ட், வாவ் இதுதான்ப்பா ஸ்வீட், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை டேஸ்ட் பண்ணுறீங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி பவுலில் ஸ்பூனை வைக்கிறீங்க, கிளிங்குன்னு ஒரு சின்ன சவுண்டு கேட்குது. மறுபடியும் அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. கண்ணை திறந்து அந்த ஸ்வீட் எடுத்து மெதுவாக சாப்பிட்றீங்க. இப்போ நல்லா கவனித்து சொல்லுங்கள், இதில் எத்தனை பேருக்கு நாக்கில் எச்சு ஊறுச்சு? ஒரு சிலருக்கு நல்லாவே எச்சு ஊறி இருக்கும், ஒரு சிலருக்கு ஆமாம் எச்சு ஊறுற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக. இப்போ நம்மக்கிட்ட குலோப் ஜாமுனும் இப்போ நம்ம ஸ்வீட்டும் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி சாப்பிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. கண்ணாடி பவுலும் இல்லை, சில்வர் ஸ்பூனும் இல்லை, ஸ்வீட்டும் இல்லை. இருந்தாலும் நம்ம மனசில் கற்பனை பண்ணோன்னா நாக்கில் எச்சு ஊறிச்சு பாருங்கள். நாக்கில் எச்சு ஊறுறதுக்கு உடம்புல எத்தனை கெமிக்கல்ஸ், பயோ கெமிக்கல்ஸ் தெரியுமா ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகி அந்த ஸ்வீட்டை டைஜஷன் பண்ணுறது, செரிமானம் பண்ணுறதுக்காக நாக்கில் எச்சு சலைவா உருவாகிறது. இப்போ இந்த சின்ன கற்பனை தானே பண்ணோம், லெஸ் தேன் 1 minute ஒரு சின்ன கற்பனை பண்ணதுக்கே உடம்புல இவ்வளோ ரியாக்ட் பண்ணது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷனுக்கும் ஒரு முக்கியமான காரணம் மனசு இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், உடம்புக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம், ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும், மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும், அந்த ட்ரீட்மெண்ட் இதை நிறைய எடுத்துக்கிட்டாலும் நம்ம சரி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் மனசு. அப்போ மனசில் எப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்படுகிறது, மனசில் எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் ஏற்படுகிறது, இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்குதுன்றதை தெளிவாக தெரிஞ்சு அதை சரி பண்ண தான் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகும். ஒரு உதாரணத்துக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மலச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனசுக்குள்ள பழைய தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத குப்பைகள் மனசில் அடைக்கும் போது தேவையில்லாத விஷயம் உடம்புல இருந்து வெளியில் போகாது, வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனசு சரி பண்ணணும். அங்கே தேவையில்லாத விஷயங்கள், யார் மேலே ஒரு கோபம் இருக்குது, ஏதோ ஒரு சோகம் இருக்குது, தூக்கி வெளில போடுங்க, உடம்பு சரியாகும், கான்ஸ்டிபேஷன் சரியாகும். நம்ம உணவு முறையில் கடுக்காப்பூடி எடுத்துக்கலாம், திரிபலாசூரணம் எடுத்துக்கலாம், பேதி மாத்திரை சாப்பிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்கே மனசு சரியானால் தான் இங்கே மொத்தமாக க்யூர் ஆகும். இல்லைன்னா டெம்பரரி ரிசல்ட் தான் இதெல்லாமே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உடலில் ஏற்படக்கூடிய சின்ன தலைவலியாக கூட இருக்கட்டும், கண்ணு பிரச்சனையாக இருக்கட்டும், கால் வலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே
மனசுல ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கு. மனசுல வலி இருந்தா உடம்புல வலி ஏற்படும். மனசுல கவலை சோகம் வந்தா உடம்புல ரியாக்ட் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அப்ப மனசை என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்களா? தியானம் பண்ணுங்க, தியானம் பழகுங்க, தியானம் கத்துக்கோங்க. தினமும் ஒரு 1/2 மணி நேரமா தியானம் பண்ணுங்க. காலையில ஒரு 1/2 மணி நேரம் தியானம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் நீங்கள் வாழ்க்கையில செழுமையா இருக்கிறதுக்காக தான் நீங்க தியானம் பண்ண போறீங்க. இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நீங்க தியானம் பண்ணல. ஸோ உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு உங்க உடம்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களை பத்திரமா பார்த்துக்கும். உங்க உடம்பு வலி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும். அதனால நீங்க பண்ண வேண்டியது மினிமமா தியானம் பண்ணுங்க, தினமும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய 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 நமது உடல் ஆரோக்கியமாகும், மனசு தெளிவடையும். இந்த மனசை தெளிவாகவும் சரியாகவும் வச்சிருக்கிறது எப்படின்றத நம்ம கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் மனம் சரியாகி உங்களோட உடல் ஆரோக்கியமாகி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். வாழ்க வளமுடன்.